ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் அவருடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு ஆறுதலையும் தேற்றுதலையும் அவர் செய்தியின் மூலமாய் நமக்கு கொடுப்பாராக. சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் யாவரும் தங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு உட்காரும்படி அன்பாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை அவரிடத்தில் வைப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இப்பொழுதும் இந்த ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னம் வெளிப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவரீர் அறிவீர். எங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து உம்முடைய வார்த்தையின்படியே நடந்து ஆண்டவரே, நீர் சொல்கிறது போல நாங்கள் இந்த பூமியிலே வாழத்தக்கதாய் உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஆராதனை முழுவதுமாய் வெளிப்பட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையுடன் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். சகோதரர் ஸ்டீபன் ஒரு பாடலை பாடுவார். அதன் பிறகு துதி ஆராதனையும் நடத்தி இந்த ஆராதனையை சிறப்பித்து தேவனுக்கு மகிமையாய் இருக்கும்படி செய்யும்படி இந்த துதி ஆராதனையை செய்யும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் ஒரு சில பாடல்கள் பாடி நம்ம தேவன் நாமத்தை உயர்த்த போகிறோம். முதலாம் பாடலாக, இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். என் கூட சேர்ந்து பாடுங்க. இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்
உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் தாவரம் நீரே தாரியம் நீரே தாவரம் நீரே தாரம் நீரே தாவரம் நீரே தாரியம் நீரே தாவரம் நீரே தாரம் நீரே இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் வாழிலும் நீரே தாழிலும் நீரே பாதையில் நீரே பாதையில் நீரே வாழிலும் நீரே தாழிலும் நீரே பாதையில் நீரே பாதையில் நீரே இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பம் நீரே இந்த நிலையில் மாறாத நீரே துன்ப நேரத்தில் இன்பம் நீரே இந்த நிலையில் மாறாத நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் ஞானவைதராம் ஔஷதம் நீரே ஆத்மேஸ்வராம் என் நண்பரும் நீரே ஞானவைதராம் ஔஷதம் நீரே ஆத்மேஸ்வராம் என் நண்பரும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் ஜீவனும் நீரே ஜீவனும் நீரே ராஜராஜராம் என் சர்வம் நீரே ஜீவனும் நீரே ஜீவனும் நீரே ராஜராஜராம் என் சர்வம் நீரே இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பம் நீரே இந்த நிலையில் மாறாதவரே துன்ப நேரத்தில் இன்பம் நீரே இந்த நிலையில் மாறாதவரே இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் வாழ்விலும் நீரே தாழிலும் நீரே பாதையில் நீரே பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழிலும் நீரே பாதையில் நீரே பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த
எப்போதும் சொல்லிடுறேன், எந்த நேரத்திலும் தேவனை துதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வாழிலும் சரி சாவிலும் சரி, துன்பத்தின் நேரத்திலும் இன்பமும் நீரே, இன்ன வேலையில் மாறாதவர் அவர் மட்டும்தான். நம்ம எந்த நேரத்திலும் சரி, இந்த நேரம் நமக்கு தெரியும், எல்லா நேரத்திலும் சூழ்ந்திருக்கு. நம்ம காலங்களில் அந்த நேரத்தில் நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனாலும் தேவன் இருக்காரு. ஆனாலும் தேவன் நம்ம கூட இப்பயும் நம்ம கரங்களை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்க போறோம். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை பார்த்த உடனே, அப்பா நீங்க என் கூட இருக்கீங்க தாப்படி. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை பார்த்து, அப்பா நீங்க என் கூட இருக்கீங்க தாப்படி. இந்த நேரத்துல என் கூட கரம் பிடிச்சிட்டு இருக்கீங்களே தாப்படி. நன்றி தாப்படி. ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லலாம், வாய்கள் இருந்தாங்க, அப்பா எனக்காக நன்றி தாப்படி, என் கூட எனக்காக நன்றி நன்றின்னு வாய்களை சொல்லிட்டு இருக்காங்க. தேவன் எந்த நேரத்தில் சொல்றாரு, துன்ப வேலையில் இன்பமும் நீரை சொல்றார். நம்ம நேரத்துல நம்ம நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அவரும் கூட இருக்காரு பிரதர். அவரோட பிரசனமும் சரி, அவரோட ஆளுகையும் கூட இன்னமும் இருக்க பிரதர். அவரோட கரங்களை உங்க கரங்களை பிடிச்சி, இன்னமும் உங்களை கரங்களை பிடிச்சி, நான் உன் கூட இருக்கேன், நீ தயாரித்த கரங்காத்து நிகழ், நான் உன் தேவன் சொல்லி நேரத்தை கூட இருக்காரு பிரதர். கவலைப்படாதீங்க, இந்த நேரத்தில் சோர்ந்து போகாதீங்க. தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. தேவன் நம்ம இன்னமும் கூட இருக்காரு. எல்லாரும் சொல்லமா, துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். கொஞ்சம் துதிக்கலாமா? வாயிலால அவர் நாமத்தை உயர்த்திட்டே இருக்கலாமா? அவர் கூட இருக்காரு. வாயில துதிச்சுட்டே இருங்க. அவர் உங்களுக்கு நேரா நின்று என் மகனை நினைச்சு துதிக்கிறது அவர் சந்தோஷப்படுறாரு. நீங்க துதிக்க துதிக்க அவர் சந்தோஷம் மிகுந்தா அதிகரிச்சுட்டே இருக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்க, விடுதலையோட ஆராதிக்கும் மிகவும் வெற்றி கொள்வோம் பாரு. நீங்க எப்ப விடுதலை ஆராதிக்கிறோம் அந்த நேரத்தை உங்களுக்கான விடுதலை காலம் குறைஞ்சிச்சு பாரு. நீங்க எப்ப விடுதலை ஆராதிக்கிறோம் அந்த நேரத்தை உங்க வீட்டுல ஒரு பரிசுத்த பிரசனம் இந்த நேரத்தை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க வீட்டுல நீங்க கைகளை பிடிச்சு நீங்க துதிக்கிற நேரத்துல, வாய்கள் அவர் நாமத்தை உயர்த்துற நேரத்தில் ஆவியோட பிரசனம் அதுவே இறங்கிட்டு இருக்கிறது. ஒரு கைகளை வைத்து நன்றி சொல்லலாம். அவர் நமக்குள்ள இறங்கிட்டு இருக்காரு. அவர் நமக்குள்ள பிரசனம் அசைவாடி கொண்டுட்டு இருக்குது. இந்த நேரத்தில் கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீ கூட பாடலாம். மனோம நினைத்து ஐயா பாடல.
இதுவரை உதவினீரே. நன்றி தகவனப்பா, என் கூட அசைவானதுக்காக நன்றி தகவனி, எங்களுக்குள்ள இடைப்பட்டதுக்காக நன்றி தகவனப்பா. நாங்க வெறுமையான களிமண் தகவனி, நாங்க வெறுமையான பாத்திரம் தகவனி, எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை தகவனி. உங்க ஆவியோட அபிஷேகத்துல இறங்கட்டும் தகவனி, உங்க ஆவியோட அக்கியங்களை இறங்கட்டும் தகவனி. நாங்க பலவீன பாண்டமா தான் தகவனி, நீங்க பலப்படுத்தால் உம்மால் கொடுங்க தகவனி. நாங்க எல்லாரும் தகவனி உங்களுக்காக ஜெபிக்கணும் தகவனி, எங்களை பலப்படுத்துங்க தகவனப்பா. வருகின்ற காலத்துக்கு எங்களை பலப்படுத்துங்க தகவனி, வருகின்ற நாளத்தில் எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு வெறுமையா இருந்தப்பா, வெறுமையா இருந்த நாட்கள் போதும் தகவனி, எங்களுக்குள்ள வெறுமையா இருந்த நாட்கள் போதும் தகவனி. ஆவிய ஒரு விஷயங்களை நிரப்புங்க தகவனி, ஒரு விஷயங்களை அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. ஒரு விஷயம் எங்களை மேல் ஊற்றுபடியா ஜெபிக்க தகவனி. உங்களுடைய வல்லமையான கலைஞர்கள் ஒருவரையும் தொடர்ந்து தகவனி. வீட்டுல ஆராய்ச்சிட்டு இருக்கவங்க வீட்டுல எல்லாரும் ஒன்னோடு ஒருவரோட ஆராய்ச்சிட்டு இருக்கோம் அப்படி ஒரு வீட்லயும் உங்களுடைய பரிசுத்தக்காரங்க ஆளுகை செய்கிறது அப்படி. இந்த நேரத்தை ஒவ்வொரு வீட்லயும் ஆளுகை செய்கிறது அப்படி. உங்களுடைய பரிசுத்த பிரச்சனை அவங்க மேல தொடர்ந்து அப்படி. உங்களை அவங்க பலப்பட்டு மிகுதியை மாற உதவி செய்யுது அப்படி. அவங்க பலப்பட்டு அவங்க பலமான மாற்றம் மட்டும் உம்மாலை மட்டுமா கொடுத்தா அப்படி. நான் எங்களால எதுவுமே இல்லை அப்படி, உம்மாலை மட்டும்தான் அப்படி எல்லாம் ஆகுது அப்படி. ஆசீர்வாதங்கள் அப்படி ஒருவரை பலப்படுத்துங்க அப்படி. உங்களுடைய மகிமையான கரங்கள் மேல ஆளுகை செய்து அப்படி. உங்களுடைய மகிமையான பிரசங்கம் ஒரு வீட்டுல இந்த நேரத்தை பலப்படுத்த போறதாக நினைத்து அப்படி நீ உதவி செய்யுங்கப்பா. நீ பலப்படுத்துங்க தப்பு, எங்களை பலப்படுத்துங்கப்பா. நீ உம்மால மட்டும்தான் அப்படி ஆகும், உம்மால் மட்டுமே கொடுத்தாலும். உம் நாமம் சொன்னால் போதும் பேகலோடுதையா. உம்மால் மட்டுமே கொடுத்தாப்படி, உம்மால் மட்டுமே கொடுத்தாப்படி. எங்களால ஒண்ணுமே இல்லை தாப்படி, எங்களால ஒண்ணுமே இல்லை தாப்படி. உம்மாலை மட்டும் தாப்பா கொடு. உங்களுடைய வல்லமையான கரங்களால மட்டும் தாப்பை ஆகும். நீ பலப்படுத்துவது தாப்படி. ஒரு வீட்டுக்காக ஜெபிக்க தாப்படி, எங்க சபை மக்களுக்காக ஜெபிக்க தாப்படி, எங்க சபை போதவர்களுக்காக ஜெபிக்க தாப்படி. நீங்க அவங்க மேல ஆளுகை செய்யுங்க தாப்படி. உங்களுடைய வல்லமையான கரம் அவங்க மேல ஆளுகை செய்யிட்டு தாப்படி. உங்களுடைய வல்லமையான பிரச்சனை ஒருவரை நிரப்பட்டு தாப்படி.
ஆசீர்வதிங்க தாப்படி. நீங்க இருக்கீங்க தாப்படி. நீங்க எப்போது எங்கள் கரங்களை பிடிச்சு எங்க கூட எப்போது அரவணைக்கிறதுக்காக நன்றி தாப்படி. எப்போது எங்களை மார்போடு அழைத்து வச்சு மொத்தம் கொடுக்கறதுக்காக நன்றி தாப்படி. இந்த சூழ்நிலை இந்த நேரத்தில் தாப்படி எங்ககிட்ட எதுவுமே இல்லை தாப்படி. எங்ககிட்ட காசு இல்லை தாப்படி. வீட்டுல எதுவுமே இல்லை. ஆனா நீங்க இருக்கீங்க தாப்படிப்பா. நீங்க விதவை ஸ்ரீல எண்ணெய் பாத்திரம் விதவை ஸ்ரீல எண்ணெய் பாத்திரம் நிரப்படுறது போல தாப்படி. எங்க வீட்டுல நீங்க எண்ணெயும் பாத்திரம் நிரப்ப போறீங்க தாப்படி. அந்த ஒரு மகிழ்ச்சியில தாப்படி நாங்க இந்த நேரத்தில் உண்மை நம்பி இருக்கோம் தாப்படி. இந்த நேரத்தில் உண்மை நம்பி நாங்கள் இருப்போம். இந்த உலகத்துக்கு மக்களும் சரி, உலகத்தின் படத்தோடு நாங்க நம்பி இல்லை தாப்படி. நாங்க நம்பி இருக்கிறது எல்லாம் உண்மை மட்டும்தான் தாப்படி. நாங்க நம்புறதெல்லாம் உங்களை மட்டும்தான் தாப்படி. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. அசைவாடும் ஆவியே தூய்மாய் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மாய் ஆவியே இயேசுவே உள்ளம் நிரம்பும் இறங்கி வாருமே ஒரு வேலைக்கு அசைபாடுறதுக்கு நன்றி தாப்படி. எங்களுக்குள்ளே அசைபாடுறதுக்காக நன்றி தாப்படி. உங்களோட பிரசனம் அளவில்லாம இறங்குறதுக்காக நன்றி தாப்படி. எங்க வீட்டுல எங்க சபை மக்கள் ஒரு வீட்டுல நீங்க இறங்குறதுக்காக நன்றி தாப்படி.
ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் தாப்பன். நீங்க அவங்க குடும்பத்தை பலப்படுத்த போறதுக்காக நன்றி தாப்பன். ஒரு குடும்பத்திலும் உங்களுடைய பரிசுத்த பலன் அங்க இருந்த போறதுக்காக நன்றி தாப்பன். நீங்க நாவினோட அபிஷேகம் நாவின கூட இருக்கீங்க தாப்பன். எங்களோட கரங்களை பிடிச்சி எப்பவும் எங்க கூட இருக்கீங்க தாப்பன். அதுக்காக நன்றி தாப்பன். நீங்களே பார்த்து பலப்படுத்தும் தாப்பன். கிருபையில தாப்பனை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் நேசத்தின் மனவாளனை துதிக்கிறோம் தாப்பன். எங்க கூட இவ்வளவு நேரம் அசைவானதுக்காக நன்றி தாப்பனே. இந்த நேரத்திலையும் தாப்படி இந்த நேரத்துல மெசேஜும் கட்டில ஒப்புடுங்க தாப்படி. தாசனை மற்ற நீங்க வெளிப்படுங்க தாப்படி. உங்களுடைய வார்த்தை எங்களை தேட்டெடுத்து தாப்படி. உங்களுடைய வார்த்தை எங்க உள்ளார்ந்த மனுஷனை பலப்படுத்த போவதுக்காக நன்றி தாப்படி. நீங்க கூட இருக்கீங்க தாப்படி. மாமிசமான வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் தாப்படி. மாமிசமான ஆராதனை எங்களுக்கு வேணாம் தாப்படி. உங்களுடைய பரிசுத்தமான பிரசனமான ஆராதனை கொடுத்ததுக்காக நன்றி தாப்படி. மேலும் எங்களை பலப்படுத்த போவதுக்காக நன்றி தாப்படி. சபையோட போத குடும்பத்திலும் கற்று ஒப்படைக்க தாப்படி. அவர் குடும்பத்தை நீங்க பலப்படுத்த போவதுக்காக நன்றி தாப்படி. நீங்க பார்த்துக்கொண்டு பலப்படுத்தும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளிலே எல்லாரும் ஊரடங்கு பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளிப்பாய்க்கு வந்து நிற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்முடைய சபையார் அனைவரும் இந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி போதகர் ஃபோன் நம்பர் தெரியாதவர்களுக்கு நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேன். ஏதேனும் நீங்கள் பேச வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் போதகரிடத்தில் பேசுங்க. விரைய பெத்தேல் ஏஜி போதகரிடத்தில் நீங்கள் பேச வேண்டுமானால் அவருடைய செல் நம்பரை கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. 9884281117 9884281117. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம சபையில் இவ்வளவு காலம் ஆராதித்திருந்தோம். இந்த லாக்டவுன் நேரத்தில் நமக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் நம்மளை அப்படியே விட்டு விடுவதில்லை. இன்னும் சில நாட்களில் அடுத்த ஆராதனை நம்ம சபையிலே கூட நடக்கலாம், சொல்ல முடியாது. கர்த்தர் ஒருவர் அறிவார் அதை. இன்னும் சில நாட்களில் நாம் சபையிலே ஆராதிக்கலாம். இந்த நல்ல விஷயத்தை கர்த்தர் தான் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? தயவு செய்து எடுத்து வச்சிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சிஷ்யரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார்.
அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொருவரும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நீரை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்டு வேலைக்காரர்களுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறிட தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின் ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த வசனத்தில் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீரோ ஆண்டவரே நீங்க பேசுங்க. பேசுகிறது நாங்கள் அல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் பேசும்படி உம்மிடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த செய்தியை நாம் நிறைய கேட்டிருப்போம். அடிக்கடி நாம இதை கேட்கிற ஒரு செய்தி தான். இதில் பார்க்கும்போது இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவின் தாயாரும் அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பந்தி நடந்துன்னு இருக்குது. பந்தி நடந்து இருக்கும்போது திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்பொழுது இயேசுவின் தாயார் மரியாள் இயேசுவினிடத்துல வந்து திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று சொல்ல பார்க்கிறோம். இதுல கல்யாணத்துக்கு வந்த எத்தனை பேர் இப்படி அக்கறை கொண்டிருப்பார்கள்? நம்ம கூட எத்தனையோ கல்யாணத்துக்கு போறோம் பாருங்க. சாப்பாடு போட்டு இலை நிறைய போடுற வரைக்கும் சும்மா இருப்போம். நம்ம சாப்பிட போறது கொஞ்சமா தான் இருக்கும். ஆனால் அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்ற அளவு கொஞ்சம் சாப்பிட்டு மீதிய இலையை மடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த அக்கறை அதை உணரக்கூடிய இந்த சாப்பாடு இருந்தா இன்னொருத்தர் சாப்பிடுவாங்களே, இந்த கல்யாணத்தில் இப்படிப்பட்ட குறைவு வந்துடுமே, அந்த அக்கறை நமக்குள்ள இருந்தால் சாப்பாடு போடும் போதே சொல்லுவோம், எனக்கு இது போதுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம பிரியாணி வாசனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இலை நிறைய வாங்கிக்குவோம். ஆனால் அதை சாப்பிட முடியுமா? எல்லாரும் அதை சாப்பிட்றது கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவோ வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்படித்தான் நம்மளுடைய பொதுவான விஷயம் இது. கல்யாணத்துக்கு போறவங்க எல்லாருமே இலையில வச்சது மொத்தத்தையும் சாப்பிட்றது கிடையாது. அந்த உணர்வு கிடையாது. இவ்வளவு வீணாக்குறமே அந்த உணர்வு இல்லாம இருந்து அதை வீணாக்கிட்டு நாமளும் வருகிறோம். ஆனால் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட பிறகாவது நமக்குள்ள அந்த உணர்வு வர வேண்டும். ஒரு திருமணத்திற்கு போவோமே ஆனால் அதிலே எவ்வளவு பொருளை நாம் வீணாக்குகிறோம். ஸ்வீட்டு வைக்கும் போதே எடுத்துருங்கப்பா, எனக்கு ஸ்வீட்டு வேணாம், எனக்கு வந்து சுகர் கம்ப்ளைண்ட், நான் சாப்பிட போறது இல்லை, நீ அந்த ஸ்வீட்டை எடுத்துரு. நீ சாப்பிட்ட இலையில இன்னொருத்தர் சாப்பிட போறது கிடையாது. அதை எடுத்து போய் மறுபடியும் குப்பையில தான் போடுவாங்க.
எவ்வளவு வீணாகுது. இதை முதல்ல நம்ம அவர்கிட்ட சொன்னா அந்த ஸ்வீட் மிச்சமாயிரும். அதை அவங்க யாருன்னா கொடுப்பாங்க. இந்த அக்கறை நமக்கு கிடையாது. ஆனால் இயேசுவின் தாயாருக்கு குறைவுபட்டது என்ற அக்கறை இருந்தது. பாருங்க, நம்ம எல்லாம் இலை நிறைய வாங்கி அதை வீணாக்கிட்டு வரோம். ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன எண்ணம் இருக்குது பாருங்க, கல்யாணத்திலே குறைவுபட்டது. அதை இயேசு கிறிஸ்துவினிடத்துல அந்த அம்மா சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டது. குறைந்திருக்குதுப்பா இல்ல அப்படின்னு இயேசு கிறிஸ்துவினிடத்துல அவருடைய தாயார் சொல்ல கேட்கிறோம். 5வது வசனத்தை படிக்கிறேன். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அந்த அம்மா இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னாங்க. அவர் ஒரு பதில சொன்னார், உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு ஒரு பதில சொன்னார். ஆனாலும் அந்த அம்மாவுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவால இதை செய்ய முடியும், அவரால் இதை என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த அவங்க தெரிந்து வைத்திருந்தாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவரிடத்துல சொன்னாங்க. ஆனால் சொன்னது மாத்திரமல்ல, இந்த வேலைக்காரரை நோக்கி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படி என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை அவர்களும் செய்தார்கள். 7ஆம் வசனம் படிக்கிறேன். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு. அங்க 7-6 ஜாடிகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அது யூதர்களுடைய கலாச்சாரம். 6 ஜாடியில தண்ணி வைக்கிறது. அந்த அந்த கலாச்சாரத்தின் பிரகாரம் அங்க ஜாடிகள் இருக்குது. அந்த ஜாடிகள் நிறைய தண்ணி நிரப்ப சொன்னார். கர்த்தராகிய ஆண்டவர் அதை நிரப்புங்க அப்படின்னு சொன்னார். அவர்களும் ஃபுல்லா நிரப்பினாங்க. அதன் பிறகு 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது ஒன்று பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அங்க என்ன நடந்தது? தண்ணியை ஊத்துங்கன்னு சொன்னாங்க, நிரப்புங்கன்னு சொன்னாங்க, நிரப்புனாங்க. இப்ப இயேசு சொல்ற, அதை எடுத்து போய் பந்தி விசாரிப்புக்காரர்களை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை உண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, அந்த முன்பு இருந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் இப்பொழுது இருக்கிற திராட்சை ரசம் இவ்வளவு நல்லா இருக்குத, அப்ப இவ்வளவு நேரம் எங்க வச்சிருந்த? அதுக்கு 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இயேசு கிறிஸ்து தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னார். கொடுத்த மாத்திரத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு ருசியான திராட்சை ரசத்தை எங்க வச்சிருந்தீங்க? முன்பு இல்லாத திராட்சை ரசத்தை இப்ப எங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. நாம் இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்ம முதல்ல ஒரு திருமணத்துக்கு போனா கூட
அங்கே குறைவுபடாதபடி நம்முடைய எண்ணங்கள் கவனம் செலுத்தினார்கள். எதையும் எந்த பொருளையும் வீணாக்காம நாம் அதிலிருந்து ஒரு வித்தியாசத்தை காட்டிவிட்டு வரணும். ஏன் அப்படி என்றால், இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மற்றவர்கள் இலையை வச்சு வேஸ்ட் பண்ணலாம், நம்ம வேஸ்ட் பண்ணலாமா? நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த மரியாளம்மா அங்க இருந்தாங்க. திராட்சரசம் குறைவுபட்ட உடனே அந்த அம்மாவுக்கு அக்கறை இருந்தது. ஆனா நாமும் இந்த விஷயத்தை நிறைய முறை கேட்கிறோம். அந்த கல்யாணத்துக்கு போறேன்னா அங்க வீணாக்காம சாப்பிடணுன்ற எண்ணம் கூட நமக்கு கிடையாது. அந்த எல்லாரும் போல அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் போலவும் நாமளும் வீணாக்கி அந்த பந்தியை முடிச்சுட்டு வரோம். அது சரியானதல்ல. அங்கே ஒரு வித்தியாசம் நீங்க காட்டணும். இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அந்த விஷயம் அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க அங்க ஒரு வித்தியாசத்தை காட்டணும். அந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு அந்த குறைவுபட்டது அப்படின்ற ஒரு வேதனை இருந்ததோ, அது போல நமக்கும் அந்த எந்த கல்யாணத்துக்கு போனாலும் நமக்கு அந்த கல்யாணத்துல அக்கறை இருக்கணும். நம்ம நிமித்தம் இதுல குறைவுபடக்கூடாது அப்படின்ற அக்கறை நமக்கு வேண்டும். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து சொன்னார், தண்ணி நிரப்புங்கன்னாரு. நிரப்பினார்கள். அது முன்பு இல்லாத திராட்சை ரசத்தின் ருசியை இப்பொழுது இவர் கொடுத்திருக்கிற திராட்சை ரசம் ருசியாக இருந்தது அப்படி என்று நம்ம பார்த்தோம். அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இதுவரை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்க எப்படி கேட்டீங்க? எந்த விஷயத்தையாவது கேட்டு அவர் உங்களுக்கு கொடுக்கவில்லையா? ஏன் கொடுக்கவில்லை? அப்படி என்றால் நீங்கள் சரியானபடி கேட்கவில்லை, அவர் சொன்னதை செய்யவில்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். மரியாள் கேட்டாங்க, திராட்சை ரசம் குறைப்பட்டிருப்பா சொன்னாங்க. அங்கே திராட்சை ரசம் உண்டாயிற்று. முன்பு இருந்த திராட்சை ரசத்தை விட பின்பு இருக்கிற திராட்சை ரசம் ருசியா இருக்குது. அதுபோல் நாமும் இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்போமே ஆனால் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுவரை நீங்க ருசி பாராத ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்படி என்றால் நீங்கள் அவரிடத்துல கேட்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நீங்க கேட்டு அவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அப்ப நம்மளுடைய விஷயத்துல எங்கேயோ குறைவு இருக்கிறது. அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்? அவர் சொன்னதை கேட்கணும், அவருடைய வழிகளிலே நடக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பத்துல குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த லாக்டவுன் நேரத்துல நேருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கும், குறைபாடுகள் இருந்திருக்கும். ஆனால் இது எத்தனை பேர் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் வைத்து கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்பதை நீங்க தான் ருசித்து பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே கேட்டால் அவர் நமக்கு கொடுப்பார். அவர் சொன்னதை செய்ய வேண்டும்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் எப்படி இந்த உலகத்திலே வாழ சொன்னாரோ அதுபோல வாழணும். அப்போதுதான் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், முன்பு இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் பின்பு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ருசியானதாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசுவினிடத்தில் வாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதுவரை இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பீர்களே, ஆனால் இனிமேல் இந்த வார்த்தையில நீங்க கேட்டதை ருசித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்கணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க சித்தமா இருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே வர வேண்டும். இதை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நமக்கு குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த வேத வசனத்தை, இந்த செய்தியை கேட்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில முன்பு இல்லாத ருசியை விட இனிமேல் இருக்க போகிறது உங்களுக்கு சரியான ருசியாயிருக்கும். உங்கள் ஆசீர்வாதம் பெருகும். நீங்கள் முன்பு இருந்த மகிழ்ச்சியை விட இனி இருக்க போகும் மகிழ்ச்சி பெரியதாக இருக்கும். கர்த்தர் சொன்னதை செய்ய வேண்டும். கர்த்தர் சொன்னதை செய்வீர்களானால் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும், மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இந்த ஆராதனை முழுவதுமா எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து உம்முடைய ஆண்டவரே ருசியான வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாய் இந்த நாளில எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். இதுவரை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் இல்லை என்றால் ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் உம்மை பின்பற்றி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த பூமியிலே மகிழ்ச்சியோடு இருக்க ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை இப்பொழுது உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு இந்த செய்தியை பார்த்திருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை அந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றி ஆண்டவரே நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வெகு விரைவில் ஆண்டவரே நாங்கள் ஒன்றிணைந்து உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொள்ள, சபையிலே வந்து ஆண்டவரே ஆராதனையிலே கலந்து கொள்ள தேவரீர் தாமே இந்த லாக்டவுனை ஆண்டவரே நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மேல் கிருபையாயும் தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தரால்